போச்சு எங்கிட்டு போச்சு எப்படி போச்சு? எனக்கு சொந்தமானது போனது உள்ளே போனது உள்ள போகும் பொழுது இடையில வந்து இப்படி நின்று நிக்கிறீங்களா? என்ன காரணம்? எங்க இடம்? உங்க இடமா? பாருங்களேன், பொருள் என்னுடைய பொருளியா? என்ன பொருள்? உள்ள போனது என்னது? அழகான மான் குட்டி. மானா? உங்க மானுக்கு மானுக்கு கொம்பு இருக்கா? இருக்குல்ல, 2 கொம்பு இருக்குங்க. எப்படி பிடிப்பீங்க? மெல்ல மாட்டேன். அடியில பிடிப்பீங்களா முனியில பிடிப்பீங்களா? நான் நுனியில பிடிப்பேன். முனியில பிடிப்பீங்களா? உங்க மாடு குட்டி போட்டதா போடாததா? குட்டி போட்டதெல்லாம் விட்டுட்டு போயிருப்பனையா. இதுவே பருவமான குட்டிங்க. ஆமா. எத்தனை ஈந்து இருந்துச்சு? எத்தனை இந்திச்சு இருந்துருச்சா? எத்தனை இருந்துச்சுன்னு இன்னும் ஒண்ணு கூட இல்லையா? இனிமேல் தான். ஆண்மானா பெட்டமானா? பெட்டைமான். கட்டளுக்கு பெட்டைமான், காவியத்தில் சிறந்த மான். அம்மா சரிங்க சரிங்க. எதுல சரின்றீங்க? உங்க மானுக்கு எத்தனை காலு? ஏன் மானுக்கு இங்க வரைய 2 கால் தயா. பூலாங்காலா? 2 காலா? 2 காலு தான். என்ன இப்ப சொல்றீங்க? என்ன இப்ப சொல்றீங்கன்னா? மானுக்கு எந்த ஊர்ல 2 கால் இருந்துச்சு? ஏன் மானுக்கு 2 இப்பதான் அந்த வேடுவர் செவரொட்டி அக்க போறேன். இங்க வரைய பட்டனில கொடுத்து நினைச்சுக்கவே. அப்படியே மூக்க அப்படி பேத்து விடுவேன். அப்படியா? என்ன பேச்சு பேசுற? அப்படியா? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? எதுல பேசுறீங்க? 2 கால் தானயா? எப்படி போச்சு தெரியுமா? இப்படி போச்சு. எப்படி போச்சு? இப்படி போச்சு. எப்படி போச்சு? ஓ என்ன? அப்ப உங்க மானுக்கு 2 கால். 2 கால் தான். உங்க அப்பா மேல சத்தியமா? நிஜமா தாயன்ற. அப்புறம் மனுஷனுக்கு எத்தனை கால் இப்ப அவருக்கு? மனுஷனுக்கு எத்தனை காலு? மனுஷனுக்கு எத்தனை காலு? உனக்கு எத்தனை காலு? நீ மனிதனாமா? நான் ஆரம்பிச்சிருவேன். இப்போ தவ ஆரம்பிச்சிருவேன். செத்தனை இல்லையா? நீ மனிதனா? எனக்கு 4 கால் இருக்கு. உனக்கு 4 காலா? கொம்பு பாஞ்சாலும் தள்ளி விடுங்க. 4 தான் நிக்குதா? நீங்க வேற சும்மா இருங்க. இப்போ 5 காலா? ஆமா, நடுவுல பந்த கால் இருக்கு. அது சொல்றாப்புல. நடுவுல ஊண்டுவீங்களா? எப்போ ஊண்டுவீங்க? அது இன்னும் விசேஷம் வைக்கலாம். இன்னொரு விசேஷம். அப்படியா? எதுக்கு வைக்கலான் இருக்கீங்க? அது சிந்திச்சா சம்மதிச்சா. என்ன என்ன என்னையா? சிந்திச்சா சம்மதிச்சாவா? சரிங்க. இப்போ அப்ப வேட்டைக்கு வந்தாலும் நீங்க சரியில்லாம இருக்க. ஆமா, இப்படித்தான் அடுத்து பாக்குறவங்க இப்படித்தான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? இப்படித்தான். என்னங்க வேணா சொல்றீங்க? ஏதுல சும்மா சொரட்டாங்குச்சியே கம்பு கோர்த்துட்டு கிடக்கு. சரி, அப்ப நான் கோர்த்துட்டு கிடந்தேன். என்ன 1ல கோர்த்தா பரவாயில்லையா? நீ வந்து 3ல கோர்க்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த கம்பு பலவான கம்பு, மூஞ்சி கம்பு. அதனால வந்து நீ கோர்க்கணும்னு நினைக்கிற. ஆமா. எங்க இருந்து போறிய? கம்ப ஒடிச்சு விட்டா நல்லா இருக்கும் இல்லையா? வேணாம். எதுக்கு அருவா வச்சு வெட்டி போடலாமா? அருவாமனையை வச்சு அறுத்து போடலாமே. வாங்க. அருவாமனையை வச்சு அறுத்துலாமா? இவர் தான் எங்க அண்ணே, மூத்த அண்ணே. இவர் தானா? என்னையா தம்பி? ஆனாம்மா, மூத்த அண்ணே மொக்கச்சாமி. ஆமா, இவர் தான் மூத்த. இவர் தான் நம்ம பேரை சொல்றது. ஏன்னா அதுல வெள்ளரி பழம் விற்கிறவரு. வெள்ளரி பழமா? நான் வெள்ளரி பழம் வைக்கிறேன். கால மாடுக்கு பூரா காய் அடிக்கிறேன். நல்லா தானே இருக்கு. அப்ப எங்க இருந்து வரைய? வெள்ளிமலை இருந்து வரணியா? எங்க இருக்கு உங்க மலை? என் மலை எங்க இருக்கா? இங்க வாயா. அங்க பாருங்க, நல்லா உட்காரியா. உட்காரு. அங்க பாருங்க. தெரியலையா? எனக்கு தெரியுமியா? ஏன் ஒருத்தர் அடுத்த முண்டாட்டியை வச்சிருக்கானோ அவன் கண்ணுக்கு மட்டும் அந்த மலை தெரியாது. அக்கவாரியா எத்தவரிய மலை அம்மா பாத்தா அங்க எறும்பு மாதிரி ஒண்ணு கடிக்கிறது தெரியுது. ஒண்ணு கிடைக்குதா வாயிலையா? இல்ல அண்டா அங்க ஈய குளிக்குதுங்க. இல்லையா, ஒரு வாயு பகுதியில அடிக்குதோன்னு கேட்கிறேன். ஆமாங்க. அப்படியா? ஒரு வாயு பகுதி அடிக்குது. அங்க இருந்து வந்தேன். அங்க இருந்து வர்றீங்க? ஆமா. மான தேடி வந்தீங்க? மான் குட்டி
அப்ப நீங்க வேட்டையாடி வேட்டையாடி பிடிக்கலான்னு வந்தேன். பிடிக்கலாம்னு வந்திருக்கீங்க. ஆமா. இப்பதான் நான் உங்களை பிடிக்கலாம்னு இருக்கேன். என்ன பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க பரம்பரை வேட்டையாடி தானே? ஆமா. அப்ப எங்க இனத்தவர் தானே? ஆமா. நாங்கள் வேட்டைக்காரங்க. சரி. அப்ப நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க. நீ சொல்லியா நான் கேட்கிறேன் நினைக்கிறான். சரி, இந்த இடத்துல நீ இப்படி இல்லை நிக்கிறிய, இந்த கோலத்துல நிக்கிற நீ யாருன்னு எனக்கு தெரியுமியா? நீ என்ன வேலையில எப்படி எல்லாம் நடக்கிறீன்னு எனக்கு தெரிஞ்சாமலா இப்படி வந்து நிக்கிற? தெரியல? தெரியல. தெரியுதா? தெரியுதா இல்லையா? யார் நீங்க? வண்டி போட்டு பாருங்க, தெரியும். நல்லா புரியல. அந்த பெரிய ஆளுன்றது நல்லா தெரியும்ல. பாருங்க அப்படிதான். அதனால மாப்பிள்ள. ஆமாங்க, வாங்க. நான் தேடி வந்து மானா தெரியுதுல. அடப்போ மாப்பிள்ள, உன் தங்கச்சி பூனைன்றத கருவாடு இருந்தா அங்க பூனை சுத்ததான் செய்யும். அது மாதிரி உன் தங்கச்சி இல்லாட்டி நீ தெரியுது மச்சான். நீங்க மான தேடிலாம் வரல. இல்ல மாப்பிள்ள, என் தங்கச்சி தேடிதான் வந்திருக்கீங்க, எனக்கு புரியுது. அதனால நீங்க போற மாதிரி போங்க. வரும் பாருங்க. மங்கிரக்கு மண்டே உடைச்சிட்டேன். ஏற்கனவே மூளை குழம்பு போயிருக்கு. வைக்கல. அப்ப கொட்டாம்பட்டி வெளியே வந்துரு. ஆடி பாடி வர போது குல பண்பு மச்சான். நீங்க இங்க என்ன தவறுதானே? Thank you.
உங்க தங்கச்சி மச்சான். என் தங்கையா? ஆ மச்சான். ஆமா, வாழ்க என் பெருமகளே, தங்கை. வாழ்க, வாழ்க. அடுத்ததாக அடுத்து தங்கச்சி. தங்கப்பிள்ள ஓடிடா. வெள்ளி மணிக்கிண்ணத்தில் நல்ல நல்ல சந்தனம் தான் சந்தனத்தை தொட்டது நெஞ்சுக்குள்ள சம்மதம் தான். வெள்ளி மணிக்கிண்ணத்தில் நல்ல நல்ல சந்தனம் தான் சந்தனத்தை தொட்டது நெஞ்சுக்குள்ள சம்மதம் தான். வா வா அள்ளி கொண்ட போரே உன அழகாகத்தான் கிள்ளி கொண்ட போரே இப்ப மெதுவாகத்தான். தொட்டது நீ நெஞ்சுக்குள்ள சம்மதம் தான். அள்ளி கொண்ட போரே உன அழகாகத்தான் கிள்ளி கொண்ட போரே இப்ப மெதுவாகத்தான். நெஞ்சுக்குள்ள சம்மதம் தான். அடியே ராஜாத்தி சிரிக்காதடி அத நான் என்ன படிக்காதடி உன அழகாகத்தான் கிள்ளி கொண்ட போரே இப்ப மெதுவாகத்தான். காத்தே வர போதிட்டு கிடக்கு. மறுபடியும் எனக்கு அதுக்கு மட்டும் வரும். தங்கச்சி காண்டி வாசிங்க மறுபடியும். ஆமாங்க. ஏய் தங்கச்சிக்கா மறுபடியும் வாசி. அண்ணன் என்னடா பார்க்கணும் நீ. என்னடா செய்யணே? மறுபடியும் வாசி. என்ன வாசிக்க தவுலா அண்ணன் அருமையா வாசி பண்ணா. அங்க வாசிங்க, இங்க வாசி. ஏண்டா பப்புனு என்னடா என்ன அவங்க இப்படிலாம் சொல்லி கொடுக்க நீ எனக்கு செட் ஆகாதுன்ட்டு. ஏங்க அப்படிதான் இல்லைங்க. நீங்க வேற விளையாட்டுக்கு போச்சுன்னா தேவையில்லாம உட்காந்து பண்ணுங்க. அப்படி சொல்லுங்க. அதனால தங்கச்சி தங்கப்பிள்ள நம்ம இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. ஏய் என்ன கண்டு என்னடா வாசிச்சு. வாசிக்க சொல்லி தரவா? ரெண்டுக்கு ஏய், டேய். அந்த உரிமைடா உரிமை சத்தா இந்த தாண்டா நல்லா எப்படி அந்த ஜாமாவோட ஐயா ஐயா அம்மா எல்லாம் ஒரு ஜான வகுத்துக்கு தாமா அந்த உப்பு புளி மிளகா வெந்தயம் அள்ளிட்டு வாங்கம்மா.
காலையில பழைய கஞ்சி இருந்து அள்ளி போடுங்க. நாங்க மித்ரா டிராவல்ஸ் உரிமையாளருக்கு முத்துப்பாண்டி அண்ணன் வீட்டுல இவர் நாளைக்கு கல்யாணம்னா செருப்பு இருந்தா செருப்பு கிலோ 85 ரூபா வந்துருச்சு. இந்த உப்பு மிளகா புளிக்க கால் அட சக்கா ரெடியா தான் இருக்க மனுஷன். ஐயா நன்றியா. நன்றி ஐயா நன்றி. ஐயா உங்க புல்ல கூட நான் விழுகிறேன். அந்த சால் செல்லாதுடா. அந்த செல்லத்தை செல்லுமா செல்லுடா. நம்பரே காணா. என்னது கல்லு நோட்டு மாதிரி விடுங்க. நாளைக்கு எங்க அப்பச்சிக்கு நாளைக்கு கல்யாணம். மரியாதையா சாணி இருக்கடா கரலாயிருச்சு. இந்த கிளம்பிட்டேன் இம்மிடியா. ஆமா நாடகத்துக்கு பொன்னானே வாய்ப்பினை வணங்கியே பாசத்துக்குமான அன்பு கிராமத்தில் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வனத்தை தெரிந்து கொண்டு உங்களிடம் இருந்து பிரியாமல் விடைபெறுகிறேன். நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் சாத்தா போயிட்டு வரவா. கைத்தட்டி ஆத்தா மாறதுக்கு மட்டும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கத்தா வணக்கத்தா. கைதட்டினா உனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆனால் அடுத்த வருஷம் நாடகம் போட்டிங்கன்னா என்னையவே போடுங்க. டான்ஸர் இவ்வளோ போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்களுக்கு பூரா மிகப்பெரிய நன்றித்தா. என்னன்னா ஊரில் சோத்தையும் போட்டு இப்படி பொம்பளை பிள்ளை கட்டியும் பிடிக்க வரைய பாருங்க. நன்றி தாய். அப்படி போய் போறட்டு சொல்ல மாட்டான் போலீஸுக்கு சொல்ல மாட்டான். அப்படி போய் போறட்டு சொல்ல மாட்டான் போலீஸுக்கு போக மாட்டான். செய்ய மாட்டான் கச்சேரிக்கு போக மாட்டான். தாங்கள் வந்த நோக்கம் ஏதோ ஒரு மாறி தெரிவதாக அண்ணனும் தோழியும் உரைத்தார்கள் என்றாலும் தாங்கள் என்னிடம் சொந்தமாக கேட்டு தெரிந்து கொண்டாடினால் அந்த உதவிகளை செய்ய முயற்சிக்கிறேன். கூறுங்கள் விடுவரே. வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு என்பதற்கு நிகராக என்னை வரவேற்ற தலைவியை வருகை என்று தங்களை வரவேற்றுவது வெள்ளிமலைக்கு சொந்தக்காரங்க. வறுமலையில் அழகான ஒரு மான் கூட்டம் கட்டழகு பெட்டை மானை கண்டு சென்றேன் பிடிப்பதற்காக. மானோட மானோட அப்படின்னு வந்த தருணத்தில் இந்த மான்குட்டி இந்த இடத்துல நிற்கிறதுனால இடத்துக்கு தலைவின்ற முறையில் அனுமதி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். எனது மான் எப்படி மான் அப்படின்றது விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு அற்புதமான சிறப்புக்குரிய மான் என்றாலும் கூட என்ன விலை அழகை என்று அந்த விலையை கொடுத்து வாங்க முடியுமா என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக என்ன விலை அழகே எப்படி சொல்றது? என்ன விலை அழகே சொந்த விலைக்கு வாங்கி வருவேன். உயிரின் வாழும் தருவி உங்கள் அழகை கொள்ளுவிட்டு போகிறேன். ஒரு மொழியில்லாமல் மௌனமாகிறேன். என்ன விலை அழகே சொந்த விலைக்கு வாங்கி வருவேன். உயிரின் வாழும் தருவி உங்கள் அழகை கொள்ளுவிட்டு போகிறேன். ஒரு மொழியில்லாமல் மௌனமாகிறேன். படித்தான் இறைவனே துணையே, படித்தான் அவனே உடனே. அழகை படைக்கும் திறனை முழுக்க உண்மையை சொன்னது என் சேர்ந்து விடிய விடிய மணிய கிணம் உண்மையை வீட்டுக்கும் திரவிலே வந்து கடந்தீர்கள். திரள் படவில்லை கடிக்கிறேன் உடல் மட்டும் நீங்கி கிடக்கிறேன். உடல் வந்தனையும் உயிர்கொண்டு பழவழி சிப்பிகள் ஒன்று பெண்ணிலே சிப்பத்தில் ஒன்று பெண்ணென வந்தது என்று
அனைத்தும் கட்டிட்டு போயாச்சு காரணம் நீ ஆதாரம் நெஞ்சு ஆகிடும் தினம் தினம் உன்னை நினைக்கிறேன் குறுமேல உடல் இணைக்கிறேன் குறுக்கு பருமையே உனக்கில்லை வேறு பொறுமையே புகழ் வைக்கும் சொல்ல சித்தனவா சொல்லுமையே நிற்கிறது நிற்கிறது மெல்ல மெல்லனோ நாளும் மெல்லனோ எந்த விலை அழகே கொண்ட விலைக்கு வாங்கி வருவேன் உயிரினாலும் கல்வி இந்த அழகை கல்வி இந்த அழகை கல்வி வியந்து போகிறேன் ஒரு மொழி இல்லாமல் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் இப்படி இன்னும் வெளியில் இந்த அழகான மான்குட்டியை பார்த்தாலும் கூட இப்படிப்பட்ட மான் இந்த மான்குட்டியை பிடிக்கணும் இடத்துக்கு தலைவி நம்ம அனுமதி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். மூக்குல குத்தணும் கண்ணால் பார்த்ததும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதும் போய் முதல் கவலை எங்க அண்ணன், ரெண்டாவது கவலை தோழி, பின்ன மூணாவது கவலை நான் இருக்கு. 3 பேருக்கு கவலை பேரி மானாகப்பட்டது உள்ளே நுழைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. உன் மானங்க வரவே இல்லை. வேற எங்காவது போய் உங்க மானகப்பட்டதை தேடி பார்ப்பது உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. நான் காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய காவலுக்கு இடையூறு இல்லாமல் வேற எங்காவது தேடி போங்க மான. வேற எங்கேயாவது போயிருந்தா அங்கே போயிருப்பேன் தேடி. வேற எங்க மூலையில இங்க பாருங்க, இந்த மான்குட்டிக்கு தான் நிக்குது. சும்மா தேவையில்லாத விஷயம் பேசக்கூடாது. தேவையில்லாம நீங்க வந்து மறுக்க மானு வரலன்னா வரல. மானு கேட்டுக்கிட்டு நீங்க வந்த வழி எந்த வழியோ அந்த வழி பார்த்து போறது உங்களுக்கு நல்லது. முதல்ல மானு வந்து இங்கதான் நிக்குதுன்றே அப்புறம் போற இடத்துக்கு போங்கன்னா மான் நிக்குது. நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க பார்த்தது இல்ல. ஏங்க இடத்தோட தலைவினா தலைவி நீங்க தான். என்ன இருக்கு என்ன இல்ல அப்படி எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? பொருள் எனக்கு சொந்தமானது. ஏங்க உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு, எங்க இருக்கு, எந்த பள்ளம் இருக்கு, மேடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தான் தெரியும். அதனாலதான் உங்கள்ட்ட கேட்டு நிக்கிறேன். கேட்டு நிக்கிறேன். இல்ல நான் வந்த உடனே என்ன பண்ணுவேன், ஒரு நொடியில அந்த மான்குட்டி அப்படின்றக்குள்ள தோல் தூக்கிட்டு போயிருப்பேன். இல்லாத மான இருக்குன்னு சொல்றதுக்கு பைத்தியமா? இல்லாத ஒரு மான தேடி வந்த அவசியம் பைத்தியம் எனக்கு இல்லையே. இங்க பாருங்க, உங்க மான இங்க வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வந்த மான வரலன்றீங்களா? மானே வரலன்ட்டு. மான் இங்க தான் இருக்கு. மான் வரலன்ட்டு இருக்குன்ற சட்டமா இருக்கு. சட்டமானு கேட்டேன். என்ன சட்டம் தான்? சவுடால சவுடாலே. நான் பேசுறத பேச்சு என் பேச்ச கேக்குறதா உங்க வேலை. முதல்ல நான் எந்த இடத்துக்கு போயிட்டனோ அந்த இடத்துல நான் சொல்றதே சட்டம். அப்படிலாம் கிடையாது. நீங்க இப்ப வந்து அப்படியே ஓடிக்கிட்டு நிப்பி அப்படியே ஏறணும்னு சொல்லுவே நாங்க விட்டுட்டு போவோமா? இங்க பாருங்க, நாங்க எவ்வளவு சிரமப்பட்டு காப்பாத்தி இந்த இடத்தை என்னுடைய இடம் என்னுடைய மக்கள் அப்படின்னு நான் எப்படியெல்லாம் நான் வச்சிருப்பேன். வந்த உடனே அப்படியே இடம் நான் தான் பேசுவேன் அப்படின்னாக்க நீங்க அப்படியே விட்டு போயிருவாங்களோ? அம்மா கஷ்டப்படணும், இஷ்டப்படணும். ஏன் கேட்டீங்கன்னா வாழ்க்கையில வந்து பட்டுத்தான் வந்து நல்ல ஞாபகத்தை வச்சுட்டு பேசுங்க. என்னுடைய அனுமதி கேட்டு என்னுடைய தயவோட நீங்க நின்னுகிட்டு இருக்கீங்க. சரிங்களா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச்சு என்கிட்ட பேசக்கூடாது. நீங்க வந்ததை மறைச்சு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னீங்கன்னா போயிருவேனா? உங்க பொருளை அவசியம் மடக்கி வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுங்க. அவசியம் இல்லையில வழியில கிடந்தா இட அதை உடையவனு கேட்டா கொடுன்னு சொல்லிருக்காங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு நான் என்ன போறேன்? எனக்கு தேவையா? அடுத்தவங்க மேல ஆசை இல்லையில எனக்கு அடுத்தவங்க பொருள் மேல ஆசை இல்லையில நான் ஆசைப்பட போறேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வாங்க விட வரேன். நம்மளுடைய இடத்தவர் தானே, வாங்க உள்ள போனா இருந்தா பாப்போம் பிடிப்போம் ஒரு வார்த்தை சொல்லுங்க. உள்ள இருக்க உங்களையே நான் உள்ள இருக்க கூப்பிடணும். இல்லாடி தாரம்னு சொல்லுங்க. தாரம் நான் சொல்லுவேன். அது ஜென்மத்துல நடக்காது. என்ன சொல்ல மாட்டீங்களா? தாரம்லாம் உங்கள்கிட்ட தாரோம் நாங்க சொல்லுவாங்க. அப்படியே இல்லாத போயிட்டு நீங்க ஏன் பொய்யா பேசுறீங்க? பிடிச்சுக்கங்க. நம்ம இனத்தவரு அப்படின்னு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இனத்தை காக்கணும், வேலி பயிரை காக்கணும்ன்றதுனாலதான் நானும் வந்து இவ்வளவு நேரம் வந்து உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க பாருங்க, என்ன கேட்கல, சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க. வாங்க சொல்லுங்க. முதல்ல சொல்லும் பொழுது நல்லது சொல்லுங்க. நம்ம இங்க என்ன சொல்லுங்க, இங்கேயா இருந்தாலும் ஒரு குடும்பத்திலயா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலுமே ஒரு பெண்ணோட பேச்சை கேட்டு பழகுங்க. முதல்ல பாருங்களேன். ஆமா, ஒரு பெண்ணோட பேச்சை கேட்டு போனவங்க கெட்டு போனதே கிடையாது. சரி சரிங்களா? நல்லதுதான் சொல்லுவான், நல்ல விஷயங்கள் தான் சொல்லுவான். ஆமா, சரியா சொல்லுவான். அதனாலதான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே செஞ்சு போட்டு பின்னாடி யோசிக்க கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பின்னால் வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியக்கூடிய தன்மை பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் ஒரு குடும்பத்துல பாருங்க, குடும்ப தலைவன் ஆண்கள் தான். ஆனா அந்த ஆண்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். 4 இடத்துக்கு போறவங்க 4 விஷயங்கள்லாம் தெரியும். ஆனா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் இந்த மனைவி கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி கலந்துக்குவாங்க. செய்யலாமா, இங்கே போகலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அந்த மனைவி கிட்ட கலந்து பேசுவாங்க. ஏன் அவருக்கு விவரம் தெரியாமையா? அவளுக்கும் ஒரு விஷயம் தெரியும். அவளும் ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுவா. அப்படியே யோசனை
அப்ப எதுவுமே இல்லாம கேட்பாங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த அம்மா பெண்ணு கேட்கறத சொல்ல கேட்டு சரி நம்ம தெரியாம அப்படி யோசிச்சோமோ அப்படிலாம் கிடையாது, சரி இப்படி செய்வான் அப்படின்னா அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த யோசனையை கையாளுவாங்க ஆண்கள்லாம். என்னை பார்க்கும்போது பொய் சொல்ற மாதிரி தெரியுதா, இல்லை அடுத்தவங்க பொருளை மறைச்சு வச்சுக்கிட்டு தேவை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தெரியுதா? ஒரு புருஷன் வந்து பொண்டாட்டிட்ட வந்து கேட்கும் பொழுது பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறதுல என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டில் இருக்கா இல்லையான்றது எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? ஏங்க அரிசி கொஞ்சம் இருக்குங்க, இருக்கு பருப்பு கொஞ்சம் இருக்குங்க, நாளைக்கு பால் வாங்கணுமுங்களா, நாளைக்கு பால் வாங்கணுமுங்க. அதே போல என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா மாவு நல்லா இருக்குங்க, எல்லாமே சேர்த்து இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லாதமா இருக்கான். எல்லாமே இல்லாமல் பிறவாது, அல்லாமல் குறையாது, கில்லாமல் வலிக்காது இருக்கான். இல்லாமல் குறையாது, இல்லாமல் குறையாது, கில்லாம அழிக்காது. ஏன் கில்லாம அழிக்காது? ஏன் அல்லாம குறையாது? எப்படின்னு கேட்டீங்க. அல்லாமல் குறையாதால் சுட்டப்பன் உள்ளார மாறாதே நவினால் சுட்டப்படும் சொல்லிருக்காங்க. சரி பாருங்க, நீங்க சொல்றீங்கல்ல சுடாமலே வலிக்குமா? நல்ல குட்டி ஒரு தீயை எடுத்து சுட்டா கூட அந்த வலி பெருசா தெரியாது. ஆனா ஒரு சொல்லு கட்டும் சொல்லு ஒரு சொல்லிட்டோம் வச்சுக்கோங்களேன், அந்த தீ சுட்டதை விட கடினமான ஒரு வலியை தருமா. அப்ப ஏற்பட்ட நாக்கு மனிதனுடைய நாக்கு, இந்த நாக்கு இருபத்தியில இந்த வர்றவங்களை ரொம்ப ஸ்லோமாக பேசிவிடும். வாயில் என்ன வருதோ பேசிவிட்டு அழகாக அவங்க பாட்டுக்கு உள்ளே போய் உட்காந்துக்குவாங்க. ஆனால் வந்தவங்க என்ன தெரியுமா சொல்லுவேன், வர்றவன் பல்ல உடைக்கணும். சொன்னது யார்? நாக்கு அது பாட்டுக்கு சொல்லிட்டு பேசாமல் இருந்துக்கும். ஆனால் வர்றவங்க யாருதான் பல்ல உடைப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரையில இருக்கு. இவங்க மானம் இங்கேயே விட்டு இல்லாத இடத்துல மானு தெரியாது. ஒரு அறிவாளிக்கு அழகு கிடையாது, நம்ம இனத்துக்கு அழகு கிடையாது, நம்ம வர்க்கத்துக்கு அழகு கிடையாது, ஆண் வர்க்கத்துக்குமே அழகு கிடையாது. நம்ம இல்லாத பொழுது நம்மளுடைய பெயராகப்பட்டது ஊர்வலகம் சொல்ல வேண்டும். வாழ்ந்தா அப்படி வாழும்னு சொல்லியிருக்காங்க. வந்தமா போனமா அப்படின்றதை விட நம்ம ஏதாவது ஒன்று செய்ய, நம்ம பேரை சொல்லணுமா இல்லையா, இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ்ந்தாப்பா, இப்படிலாம் இருந்தாப்பா அப்படின்னு உலகம் சொல்லணும், அப்படி வாழணும். ஆமாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், இன்னத்தை சொல்கிறது, நம்ம இன்னத்தை வேற யாருன்னா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இன்னத்தவர் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். தான் திருமணம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கு பதிலாக பாருங்க, இளம் வயசுலேயே தன்னுடைய தந்தைக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தவர் யார்? தேவவிரதன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மாச்சாரியார். இப்போ அவரும் ஆண் தானே, அவரை பற்றி நம்மளாம் பேசுவோமா? கர்ணனாகப்பட்டவன் பிறக்கும் பொழுதே தாய் தகப்பன் யாருமே கிடையாது இல்லை. ஆனால் கடைசி தாய் வந்து கூப்பிடுவதும் போகல. என்ன காரணம்? நண்பனுக்காக கடைசி வரை கூடவே இருந்த உயிரை விட்டான். யார்? கர்ணனாகப்பட்டவன். தேருக்காக, ஒரு முல்லை குடைக்காக தேரை நிப்பாட்டி வச்சார் பாரி வெள்ளர். சாதாரண ஒரு புறாவுக்காக தன்னுடைய தொடை கரிய சரிக்கு சமமாக அறுத்து கொடுத்து பெருமை சேர்த்தார் சிபி சக்கரவர்த்தி. எத்தனை பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். தன் இளமையை கொடுத்து தன்னுடைய தகப்பனுடைய முதுமை வாங்கி கொண்டார் புருவன் என்று சொல்லக்கூடியவன். ஏகப்பட்டவர். இவரெல்லாம் ஆண்கள் வருகின்றா. இவர்களை பற்றிலாம் நம்ம பேசுகிறோம், சரிங்களா? நீங்கள் இருந்தா இருக்கீங்க, நீங்களே ஒரு ஆம்பளையா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம இனத்தை வரலையா? ஊர் உலகம் பார்த்து யாராவது இந்த மாதிரி சொல்லிட்டா நம்ம இனம் அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறீங்க, கொண்டு வா இல்லை கொண்டு வான்னு சொல்லுவாங்க. மானை பிடிக்க வந்தீங்க, அதை பிடிக்க முடியலையா, வேற ஏதாவது கையில் எதோ கிடைக்குதோ அதை பிடிச்சிக்கிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது, சரிங்களா? வேற எதாவது பிடிச்சிட்டு போகிறதுக்கு வரல. ஒன்று சொல்கிறத கேட்கணும், இல்லை சுயமாக யோசிக்கணும். எதுவுமே இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன் இவரையெல்லாம் வச்சு வேடுவர் நான் இங்கேருந்து வெக்கம் இல்லாமல் வந்துட்டாரு. என்னையும் பாருங்க, என் அம்மையும் பாருங்க. என்ன அம்பை தூக்கிட்டு வந்துட்டா வேடுவர் நான் ஏற்றுக்க பாருங்களேன். என்னையும் பாருங்க, அம்பையும் அம்பை தானே வச்சிருக்கீங்க பாருங்களேன். இந்த இது வந்து அம்பு எதுக்காக? இந்த அம்பை வச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி கவர்ந்து எடுத்துட்டு வந்துடுவேன். அன்பை கொண்டு அன்பு செலுத்தி இந்த மான்குடியை பிடிக்கணும் அப்படின்றக்காக தான் வந்து நிற்கிறேன். இருந்தா வந்த நேரத்தில் இங்கே பாருங்க, ஒரு நொடியில் தூக்கிட்டு போயிருப்பேன் மான்குட்டியை. எனக்கு எப்போ பிடிக்கணும், எந்த நேரத்தில் பிடிக்கணும், எந்த இடத்துல பிடிக்கணும், எப்போ பிடிச்சா சரியா இருக்கும்னு எனக்கு தெரியும். சொன்ன கேட்கணும், சொந்த பத்தி இருக்கணும். அதிகமாக பேசக்கூடாது என்கிட்ட. பாடி ஒரு ஆளு, ஒரு ஆம்பளையாரு, ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளைய, பச்சை மண்ணு, எப்படி எல்லாம் பேசுறாரு. ஒரு வார்த்தை கேட்கறீங்களா நீங்க? வந்ததே அதுக்கு தானே. நீ வா 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 வா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கேட்டிருக்கேன், அந்த பையன் பாட்டில் நிற்கிறேன், நீந்தே போயிட்டு நீ தானே போற, ஏறி போற. சத்தியமூர்த்தி எல்லாம் பக்கத்துல பாத்துக்கிட்டே இருக்க. நீ எல்லாம் ஒரு அண்ணே. இப்பதான் தெரியுது நீ ஏன் உயிரோட இருக்கேன். தயவு செஞ்சு 4 பாட்டை குறைச்சிரு நாளைக்கு. சரி, சொன்னா கேட்கணும், சொந்த பத்தி இருக்கணும். சொன்னா கேட்கணும், சொந்த பத்தி இருக்கணும். பாத்தா 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 பசுமரா படுத்துட்டா.
கேட்கணும் சொந்த புத்தி இருக்கணும் எங்க உள்ள போறாங்க? இல்ல வேலை இருக்குன்னு உள்ள போனீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் எதுக்காக வந்தேன்? ஏன் வேலை என்ன? இவர் மாதிரி என்ன வெட்டியா சுத்திக்கிட்டு தெரியற வேலை வெட்டி இல்லாம. ஆமா. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும் கேட்டேன். மாண்டன வேணும். மாண்டன வேணும். மாடு உடனே யாரு? ஆமா. இது யார் சொன்னது? இந்த காரணம் நீதானா? எப்ப அப்படியா? ஆமா நம்ம இந்த வைக்க நல்லா நல்லா
பார்க்கும்போதே தெரியுது. உன்னைத்தான். அண்ணே வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னருகில் வந்தாள். வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னருகே வந்தாள். கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் கண்டாள். கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் கண்டாள். தமிழ் பெண்ணொருத்தி என்னருகே வந்தாள். கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் கண்டாள். தமிழ் பெண்ணொருத்தி என்னருகே வந்தாள். அழகையெல்லாம் அவள் முகத்தை அழகையெல்லாம் அவள் முகத்தை அழகையெல்லாம் அவள் முகத்தை வீச்சின் நின்றாள் நிலை மாறி தமிழ் பெண்ணொருத்தி என்னருகே வந்தாள். அண்ணும் கூட அவளிடத்தில் வந்து நடை பயிலும். ஆயக்கடை இலக்கணத்தை அறிய வரும் மயிலும். அண்ணும் கூட அவளிடத்தில் வந்து நடை பயிலும். ஆயக்கடை இலக்கணத்தை அறிய வரும் மயிலும். எண்ணிக்கையை பாடக் கேட்டு எண்ணி வரும் துயிலும். அதை கேட்டு எல்லிசையில் துயிலும். இசையில்லாதவன் குரலில் இனிமையிலே துயிலும். வண்ணத் தமிழ் பெண்ணொருத்தி என்னருகே அண்ணே அண்ணே உங்க அண்ணனே காணோம். அண்ணி வந்துட்டியா? என்னடா? அண்ணி வேடுவர் ஒருத்தர் வந்தார்ல, ஆ. அவர் என்னைதான் தேடி வந்தாராம். இந்த உனக்கு ஆம்பளை சோக்கு ஏய், எனக்கு பொம்பளை சொத்து. தங்கச்சி, என்னடா சாமி, எனக்கு சின்ன சங்கட்டம்டா. என்ன நீ என்னடா நம்ம சொத்து ஒத்துல எவ்வளவு சொத்து ஒத்து வச்சிருக்கா? நிறைய இருக்கு. நம்ம அப்பா லேசி வட்டாளா இழைச்சாலாடா எவ்வளவு சொத்து பத்துலாம் வச்சிருக்காரு. 102 ரூபா காணிக்க போட்டு நானே உன்னை கட்டிக்கலாம்னு நினைச்சேன். ஆமாடா அத்தா, சாமியை வணங்குடா. இல்லடா, நானே உன்னை கட்டி வச்சலாம்னு நினைச்சேன். முருகா, சாமியை வணங்குடா. அப்படி கூப்பிட்டா ஓடிடுவாரு. முருகா, மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு.
நானே, வேடுவனாக வந்ததும் நானே. உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேள். எனக்கு ஒரு வர வேண்டும் முருகா. உலக மக்கள் அனைவரும் இளையராகி என்னை முதலில் வைத்து வள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்கும் வரம் தர வேண்டும் முருகா. அப்படியே ஆகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய் என்ற வரத்தை உமக்கு அளிக்கிறேன். எல்லாரும் வாங்கதா. ஏத்தாய், பழனியில் போய் நீங்கள் முருகன் கல்யாணத்தை பார்க்க முடியுமா? இல்லை திருச்செந்தூரில் போய் முருகன் கல்யாணத்தை பார்க்க முடியுமா? நம்ம கிராமத்தில் நடக்குது, நீங்களாம் அங்கே உட்காந்துருந்தீங்கன்னா எப்படித்தா? வாங்கத்தா எல்லாருமே. ஆமாம், எல்லாம் காசு கொண்டுட்டு வாங்க. என்னத்தான் உனக்கு இருக்கு. தனியாக நிற்பது என்ன, வைத்தது என்ன, என்னை காண செய்தது என்ன, அகத்தழுது காத்தது என்ன. கண்கள் போகுதே, பெருகுதே, கண்கள் பெருகுதே, உனது நிலையில் உனது நிலையில் உனது கோயில் பலது. நான் சொல்வது உண்மையடா, படிக்காத இளைஞர் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம். படிக்காத இளைஞர் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம். கண்டோயிரம் என்று சொன்னவர்க்கு வாழ்விலே உண்டாகும் சுகநல்ல திருமந்திரம். கண்டோயிரம் என்று சொன்னவர்க்கு வாழ்விலே உண்டாகும் சுகநல்ல திருமந்திரம். கந்தா என்று வந்தவர்க்கெல்லாம் தந்தாய் கோடி திருமுருகா. சிந்தாமணியே செவ்வேல் உன்னை கண்டது போதும் வழிவழகா. கந்தா என்று வந்தவர்க்கெல்லாம் தந்தாய் கோடி திருமுருகா. சிந்தாமணியே செவ்வேல் உன்னை கண்டது போதும் வழிவழகா. அடியவர்க்கு ஒரு விருந்தே, இனி வளர்த்திருக்கும் அருமருந்தே, பலவிற்கு குருமுருகா, பருவமரத்து வேல் முருகா, வேல் முருகா, வேல் முருகா. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஒரு செழிக்க வேணும், ஞான தங்கி ஒரு நல்ல வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பால்மானம் பொங்க வேணும், பட்டி பெருக வேணும், பால்மானம் பொங்க வேணும், முத்து பெருக வேணும், ஞான தங்கி ஒரு நல்ல வாழ வேணும். உலகு மறியில் பாடானே நெஞ்சமுடைய ஸ்ரீராம குருபமுடைய மங்கலம். ஆதிவாள் நடந்தாலே ராஜாதி ராஜனுடனே ஸ்ரீராம குருபமுடைய மங்கலம். மங்கலம் சுபமங்கலம். ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமி நாம வாழ்க வாழ்க. இதுவரையிலும் எங்களை நாடகத்தை கண்டுகளித்து அனைத்து நாடக ரசிகர்கள பெருமக்களுக்கும் அதுக்கு நியாக சுற்றுவட்டார வருகை தந்துள்ள ஏனைய சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் அதுக்கு நியாக நாடகத்தை இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்று தெளிவாக நாடகத்தை அமைத்து பிரபல மிருதக வித்துமாண்டலை கூடிய அன்பு அப்பா மையே நமது கள்ளிக்குடி மாணவ கண்டத்தை VM சிங்கத்துறை அன்பு அப்பா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் எடுத்துக் கொண்டு அதுக்கு நியாக நாடகத்துக்கு இப்படித்தான் ஒளி அமைக்க வேண்டும் என்று தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் நமது பரமக்குடி மாணவர் கண்டெடுத்து பலசுமரியாக கூடிய MR நமது மண்ணின் மைந்தனமாகிய MR ஆடியோஸ் அவர்களுக்கால் பணிபுரிந்து அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கு எங்கள் சார்பில் எங்கள் சார்ந்த கலைக்குழு சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகள் எடுத்துக் கொண்டு அதுக்கு வள்ளிக்கு முருகனுக்கு திருமணம் முடிஞ்சு லாங் சைஸ் நோட்டு வச்சிருக்கேன் எல்லாம் செய்முறை எழுதுனேன் 5000 10,000 எழுதுனேன் கம்மியாக காசு கொடுத்தா வாங்க மாட்டேன் என்னத்த என்ன வெடிகுண்டு போடுற மாதிரி பயப்படுத்தாத எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நீ வேற
அதுன்னு போக கொடுங்க இன்னும் 2 பைக்கு கொடுங்க. அது கீழே வந்து மாமா எப்படி இருக்கட்டா? ஹலோ பாலே. அது போக ஒரு பக்கம் கிடாச்சோறு வெட்டியிருக்கான், ஒரு பக்கம் ரசத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, யாரும் சங்கடப்படக்கூடாது, மொத்தவங்கம்மான்னு வைக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்லுங்கண்ணே? இருக்கு வரேன். புரியல. நமது மேலத்தூர் மாணவர் கண்டெடுத்து எதான் சொல்கிறேன், நமது மண்ணின் மைந்தன்மாகிய நமது தேனா புதுக்கோட்டை மாணவர்கள் எடுத்த எம்ஆர் ஆடியோஸ்களுக்கு மிகப்பெரிய நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக்கொண்டு, ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன். கல்யாணம், காது குத்து, எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நம்ம சட்டை நாடுங்க கம்மியான ரேட்டு தான், வெறும் 1000 ரூபா 2000 தான் போடுவோம் நாங்கள். அதிகமாலும் கேட்க மாட்டேன். இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நாடகம் முடிஞ்சு எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போகணும். தூக்க வெளிச்சில் வந்து மாற்றி வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, நாடகம் முடிஞ்சுட்டா வீட்டுக்கு போகணும். நான் அப்படி பேசுகிறேன்னு சொல்லி நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இமிடியட்டாக ஓடிருங்கத்தா. போய் எல்லாரும் போய் சாணி ஓடுங்க. வீட்டில் சாணி சொல்லிங்க என்ன போங்க. வீட்டில் போய் பாசி பருப்பு